Hello my dear warriors, good morning. How are you guys? Very good morning, very good morning. Tell me whether my audio and video is clear. Audio and video clear irka? Yes, good morning. Good morning, clear? Yes. Audio video clear னு சொல்லிட்டீங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு செஷனை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள், கடன்னு யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். எஸ், 12th மேக்ஸுக்கு கிளாஸ். இப்போ 12th மேக்ஸுக்கு இன்றைக்கி கிளாஸ் கிடையாதுப்பா. இன்றைக்கி இது வரைக்கும் ஷெட்யூல் ஆகலை, அதனால் இன்றைக்கி கிளாஸ் கிடையாது. ஹரி, கீர்த்தி, ஓகே, வேறு யார் இருக்கீங்க? மிக்கி பாய், ஜஷ்வந்த், மது அப்படின்னு புதுசாக இருக்காங்க. ஜஷ்வந்த் மது தானே? ஆமாம். வேறு யார்? ஓகே, பவதாரணி இருக்கீங்க. குட், சூப்பர். கார்த்திகா, கனிஷ்கா, தனு, கீர்த்தி. சரிப்பா, ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கொஷின் பேப்பர், அந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்க்க. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஹா, என்ன வீடியோ ஏதோ பிரச்சனை பண்ணுது. ஸோ யூ ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட் தட் டெஃபினட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்லேருந்து ஏதாவது ஒரு 2-3 கொஷின் உன்னோட கொஷின் பேப்பரில் இருக்கிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நிறைய மிட்டம் டெஸ்ட்டை பார்க்குறப்ப இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த ஒரு டஃபஸ்ட் கொஷின் பேப்பர். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு அந்த கொஷின் டஃப்பாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். பிகாஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன், அல்லது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தேன்னா கட்டாயமாக உனக்கு இந்த கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்திருக்கும். பிகாஸ் அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்திருந்தோம். ஆனால் லாஸ்ட் 1 வீக் தொடர்ந்து இந்த நவம்பர் 1க்கு அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஏர்லி மார்னிங் கிளாஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு 2 நைட் ஸ்டடி படிச்சுட்டோம். இதெல்லாம் படித்தப்போ இந்த 10 நாள்லேயே நம்மளால் ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா இதே மாதிரி நம்ம தொடர்ந்து 11th நல்லா படிச்சுட்டு 12th நல்லா படித்தோன்னா நம்மளோட ஸ்கோர் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பசங்களா, கெட் ரெடி ஃபார் இட், ரைட்டா? எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் டீச் பண்ண போகிறீங்க? நான் டிஸ்ட்ரிக்ட் சொல்ல வேணான்னு தான் நினச்சேன், ஆனால் அதில் போட்டிருக்கு. இது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கஷ்டமாக இருக்கும்லாம் கிடையாது. இந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், மதுரை டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் 35 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களோ அதெல்லாம் கட்டாயமாக டஃப்பாக தான் இருக்க போகுது, ரைட்டா? அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக 1 வேர்டு 5 மார்க்குக்கு இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல. 7 மார்க்குக்கு 1 வேர்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, 1 வேர்டு நிறையா வந்தால் ஈஸின்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 1 வேர்டு நிறையா வந்துருச்சுன்னா கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். கீழே வந்து 2 மார்க்கில் ஒரு கொஷின் குறைஞ்சிரும். அந்த மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா, ஏன்னா போர்ஷன்ஸ் ஹெவியான போர்ஷன் நம்மளுக்கு. அதாவது 5th லெசன், 9th லெசன், 10th லெசன், 13, 14 5 பாடம் இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 3 பாடம் கொடுத்துருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4 பாடம் கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்டாக 5 பாடம் இருக்குது. ஸோ இப்போ 5 பாடத்துக்கு வெறும் 35 மார்க்கு கொஷின் கேட்கணுன்னா 5 பாடத்தில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது? ஒரு பாடத்துலையும் 25 1 வேர்டு இருக்குது, கரெக்டாக? அப்போ ஒரு பாடத்துலேருந்து அப்போ நீங்கள் இருக்கிறது 125 1 வேர்டு படித்தா அதுலேருந்து 5 1 வேர்டு தான் வருமா? ஸோ படிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது, சரியா? இட் வேரிஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்திருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 50க்கும் வைப்பாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 35. மதுரை, தென்காசி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் 35க்கு தான் வச்சுட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம்னு 35க்கு தான் எப்போயுமே பல வருஷங்களாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போயும் அதே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், நான் பார்த்துக்கலாம், சரியா? 5 லெசன்ஸுங்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம், சரியா? ரைட். இப்போ நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம், சரியா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவ் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர்ட்? தெரியுமா உங்களுக்கு? ஹவ் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்கள், நானே கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது நான் என்ன எடுத்திருக்கேன். இதில் வில் செக் இட் அவுட். நான் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்?
ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னா என்ன நம்ம பல தடவை பார்த்துருக்கோமா, RLVP = பார்த்துருக்கோமா. ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அடுத்து பாண்ட் ஸ்ட்ராங்கர் சிக்மா R5. யார் யாரெல்லாம் லாஸ்ட் சாட்டர்டே நைட் கிளாஸ் அட்டன் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரைட்டா. இந்த பாண்ட் ஸ்ட்ராங்கர் சிக்மா R5 பாண்ட் Y நம்ம சாட்டர்டே நைட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். 14th லெசனோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். செபேட்டியர் சென்டென்ஸ் எத்தனை தடவை வெறும் லைவ் அட்டன் பண்ணால் மட்டுமே மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்து ப்ரூவ் ஆகுது ரைட்டா. அடுத்து ஃபீனால் டைமரைசஸ், இது வந்து வேண்டோ ஃபேக்டர் வச்சு 9th சாப்டரில் இருக்கக்கூடியது. ஸோ ப்ராப்ளம் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம். பெரிலியம் ஏன் தனியாக தெரியுது, ஏன் பெரிலியம் தனியாக தெரியுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட், KB புலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், அதாவது பாயிலிங் பாயிண்ட் எலிவேஷன் கான்ஸ்டன்ட்னா பாயிலிங் பாயிண்ட் மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கொஷினும் பார்த்தோம் ரைட்டா. யூ ஹவ் சீன் தட். இந்த கொஷினும் டஸ் இட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த சொல்யூட்டை பொறுத்து இருக்குமா இல்லையா அப்படின்னு. அடுத்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரி லா, CH4 NH3 H2O 10th சாப்டரில் இருந்து இந்த கொஷினை நம்ம பார்த்துட்டோம் ரைட். இந்த கொஷினும் நம்ம பார்த்தோம். அடுத்து ஆன்டி மார்கானிகாஃப் ரூலு அல்லது பெராக்சைடு எஃபெக்டாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ மார்கானிகாஃப் சொல்லிக் கொடுத்தா ஆன்டி மார்கானிகாஃப் எப்படி எழுதணும், இப்போ இந்த கொஷின் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்கள் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக 5 மார்க்கில் கேட்டுட்டாங்க. அதுதான் இங்கே பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். டிஸ்கஸ் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். பெரிலியமுக்கும் அலுமினியமுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, தே ஹவ் ஜஸ்ட் ஆஸ்லேட்டட் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்ன, டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் தி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்ம புக்கில் இருக்குது அப்படியே ஒரு டெரிவேஷன் மாதிரி. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணியிருந்தாங்க, RLVPயோட டெரிவேஷன் கேட்டிருந்தாங்க, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரோட டெரிவேஷன். பட் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் O2 மாலிக்யூல் யூசிங் MO டயக்ராம். MO டயக்ராம் சொல்லிக் கொடுத்தேன்னா MO டயக்ராமில் O2 எப்படி வரையணுன்றதை சொல்லிக் கொடுத்து. நான் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. ஹைப்ரிடைசேஷன் சான்ஸ் கம்மி தான். கேட்டாலும் நீ எழுதிடலாமே, ஏன் எழுத முடியாதா, கேட்டாலும் நீ எழுதிடலாம். ஃபஜான்ஸ் ரூல், ஃபஜான்ஸும் கடைசியாக பார்த்தோம் அன்றைக்கி நைட்டு 12 மணி கிளாஸ் முடிகிறப்ப. கரெக்டாக நம்ம நைட் 12 மணிக்கு முடிகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்த கொஷின் தான் ஃபஜான்ஸ் ரூல். போலரைசிங் எபிலிட்டி பார்த்தோமா, இன்றைக்கி பார்க்க போகிறேன். நான் எனக்கு சொல்லித்தரேன் திரும்ப ஒரு தடவை. எல்லாம் இந்த கொஷின்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேமிங் ரியாக்ஷன் பாரு, வூட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷனு, பாலிமரைசேஷனு, ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். கிளியரா, சூப்பரில் ரைட். இப்போ இந்த கொஷின் எல்லாம் பார்க்கலாம். இதில் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ கொஷின்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 மார்க்கில் எத்தனை 2 மார்க் தெரியும், ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. நம்மளோட லைவ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த 3 கொஷினை நீங்கள் எழுதிடலாம். ப்ராப்ளம்ஸ் மட்டும் இப்போதைக்கு உனக்கு சொல்லித்தரல. ப்ராப்ளம்ஸும் என்ன அப்படின்னா நீ நல்லா படிச்சிருந்தேன்னா இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணி. இந்த 4 கொஷினுமே உனக்கு தெரியும். எவ்வளோ தூரத்துக்கு ட்ரெயின் ஆகிருக்கீங்க பாரு ரைட்டா, எவ்வளோ தூரத்துக்கு ட்ரெயின் ஆகிருக்கீங்க அப்படின்னு. அதாவது இப்போ நான் நடத்திட்டேன், நான் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்துட்டேன், இது எல்லாத்தையும் கவனிச்சிருந்தீங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலில் நம்ம பேசினது கவனிச்சிருந்தாலே இது இந்த 4 கொஷின் எழுதிடலாம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி 4 கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, கேள்வியே எந்த லெசனில் இருக்கோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கேள்வி இதுதான், இதுக்கு ஆன்சர் இதுதான் ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம். இந்த ஒரு சாப்டர் மட்டும் நான் ஒரே ஒரு தடவை தான் நடத்தினேன், அதுக்கப்புறம் திருப்பி நடத்தலை. மித்த சாப்டர்லாம் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அப்கமிங் டேஸ்லேயும் நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப பார்த்துடலாம். மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன, இது பாண்ட் ஆங்கிள் காரணம் என்னது, லோன் பேர் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஆன்டி மார்கானிக் ஆஃப் 4 கொஷின். ஸோ இதில் என்னது கொஷின் நம்பர் 15 தான் கம்பல்சரியும். ஆன்டி மார்கானிக் ஆஃபில் ஈஸியாக எழுதலாமா. இதில் எத்தனை கொஷின் தெரியுது, இதில் எத்தனை கொஷின் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சொல்ல முடியுமா, ஹவு மெனி கொஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 எழுதணும், கண்டிப்பாக 3 எழுதிடலாம். இதில் எழுதலாம் பெரிலியம் எழுதிடலாம், லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ்லாம் எழுதிடலாம், CH4 எழுதலாம். ஆன்டி மார்கானிக் ஆஃப் எழுதினா நம்ம இங்கே இதில் ஏதாவது ஒன்று மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதுலேயும் என்ன பண்ண முடியும், ஃபுல் கிளியர் இதுலேயும் எழுத முடியும், இதுலேயும் எழுத முடியும். இதில் பெரிலியம் அண்ட் அலுமினியம் தியரி கொஷின் 5th சாப்டர்லேருந்து அதை நம்ம எழுதிட முடியும். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பை இஸ் ஈக்குவல் டு CRT நம்மளோட அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வச்சுருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு நான் டெரிவேஷன் வந்து உங்களுக்கு புக்கில் தான் சொன்னேன், அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. இதை விட்டுருங்க. O2 எழுதிடலாம், எனி 3 தானே எழுதணும். O2 எழுதலாம், ஃபஜான்ஸ் எழுதலாம், இது எழுதிடலாம். முதற்கு 2மே வேண்டாம் விட்டுருங்க. நம்மளால் O2 மாலிக்யூல் எழுத முடியும், பாண்ட் ஆர்டர் எழுத முடியும், பாண்ட் MO டயக்ராம் எழுத முடியும், ஃபஜான்ஸ் ரூல் எழுதிட முடியும். இந்த 3 ரியாக்ஷனுமே எழுதிட முடியும்.
நேமிங் ரியாக்ஷன்லாம் யாராவது எழுத முடியாதுன்னு சொல்லுவாங்களா? ரைட்டா? 16, 18 அதுக்கப்புறம் 20. நீ யோசிச்சு பாரு, 20 எழுதுறேன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? 20 சொல்கிறீங்க, கவனிச்சியா? 13th சாப்டர் 14th சாப்டர் கஷ்டம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நம்ம 13th சாப்டர் 14th சாப்டரை எழுத முடியும்னு நினைக்கிறோம். பார்த்தியா? நம்மளோட ஆப்ஷனில் 13, 14 இருக்க கொஷின் எழுத முடியுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு we are strong. அப்போ தொடர்ந்து நீ என்ன பண்ண அப்படின்னா இதே மாதிரி கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுறப்ப ஷியோராக உன்னால் சூப்பராக எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். போகலாமா நம்ம? எஸ். நான் சொன்னேன்ல, நான் ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பதிலாக யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எழுதுகிறேன். இந்த கொஷின் மட்டும் நீ என்ன பண்ண ப்ரிப்பரேஷனை படிச்சிடு. ரைட்டா? 17 மட்டும் தெரியலையா? 17 என்ன கொஷின்னு? வாட் இஸ் தட் 17th கொஷின்? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷராக இன்றைக்கி பார்த்துடலாம், இப்போ படிச்சிடலாம். அதுக்கான டைம் தான் இது. தெரியாததை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியலைங்கிறதையும் இப்போ என்ன பண்ணிடுறோம்? நம்ம படிச்சிடலாம். ரைட், ஆரம்பிக்கலாமா? ரெடியா? போகலாமா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துடலாமா? எஸ், ஓகே, பார்த்துடலாம். வாங்க. மென்ஷன் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட யூசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அஸ் வெல் அஸ் பிளாஸ்டர்ஸ். ரைட்டா? பிளாஸ்டராக பயன்படுத்துவாங்க அல்லது பில்டிங் இண்டஸ்ட்ரீஸில் நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கடுத்து இம்மொபிலைசிங் த அஃபெக்டட் பார்ட்ஸ். உடஞ்ச கை, அதாவது பிரேக் டவுன், போன்ஸ் டேமேஜ் ஆகிருந்துச்சு, அதெல்லாம் அசையாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் இட் ஆல்சோ எம்ப்ளாய்டு இன் டென்டிஸ்ட்ரி. டென்டிஸ்ட்ரின்னு அது பற்கள், டென்டிஸ்ட், அதுலேயும் என்னது பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்னமெண்டல் ஒர்க்கு அண்ட் ஃபார் மேக்கிங் காஸ்ட் என்னது? சிலை செய்கிறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா இதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்த போகிறாங்க. ரைட்டா? எஸ். டிஸ்டிங்க்டிவ் பிஹேவியர் ஆஃப் லித்தியம், பெரிலியம், இது எல்லாமே நம்ம பார்க்கணும். பெரிலியமும் லித்தியமும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்க போகுது. வாட் இஸ் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னா என்ன? லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னா என்னது? வேப்பர் ப்ரெஷர் குறையுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? வேப்பர் ப்ரெஷர் குறையுது. ரைட்டா? வேப்பர் ப்ரெஷர் குறையுதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வேர்டு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னா என்னது? P0 minus P. P0னா என்னதுப்பா? வாட் இஸ் P0? வாட் இஸ் P? P0னா என்னது? P0னா என்னது? P0னா என்னது? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பியூர் லிக்விட். ரைட்டா? பியூர் லிக்விடோட பார்ஷியல் ப்ரெஷர் தான் என்னது? நம்ம பியூர் லிக்விடோட பார்ஷியல் ப்ரெஷர் தான் P0ன்னு சொல்ல போகிறோம். Pங்கிறது என்னது? ரைட்டா? ரைட், ஆமாம். லித்தியம் பெரிலியம் கொஷினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து பாஸ்பரஸுங்க, அது சொல்லிட்டு Pன்னு என்னது? அதே பார்ஷியல் ப்ரெஷர் இன் த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர். ரைட்டா? சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர். ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா, இப்போ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்? கண்டெய்னர் ஏன்ற ஒரு சொல்யூஷன் இருக்குது, பிங்கிற சொல்யூஷன் இருக்குது. இதில் ஏவோட பார்ஷியல் வாலடைல் லிக்விட்னா என்னதுப்பா? ஈஸிலி எவாப்ரைசபிள். ரைட்டா? ஈஸிலி எவாப்ரைசபிள். அப்போ இந்த ஏவோட பார்ஷியல் ப்ரெஷர் என்னது? P0A. இந்த பியோட பார்ஷியல் ப்ரெஷர் என்னது? P0B. இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? ஒரு கண்டெய்னரில் ஊற்றிருக்கேன் ஏபின்னு. இதில் ஏவோட பார்ஷியல் ப்ரெஷர் என்னது? PA. இதில் பியோட பார்ஷியல் ப்ரெஷர் என்னது? PB. சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? whenever we add a non-volatile solute ஆட் பண்ணுறப்ப வேப்பர் ப்ரெஷர் குறைய போகுது. ஏன்னா என்னது? நான்-volatile solute என்னது? அது ஒரு சாலிட் மாதிரி. அது என்ன பண்ண போகுது? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை குறைக்க போகுது. அப்போ வேப்பர்ஸ் வர்றது குறைய போகுது. எப்போ குறைய போகுது? இப்படி இருந்த ஒரு வாலடைல் லிக்விடில் நான் போடக்கூடிய சொல்யூட் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகுது. அப்போ முதல் எவ்வளோ இருந்துச்சு? P0 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது? P இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா கிடைக்கக்கூடியதான் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஸோ அதுதான் என்னது? P0 minus P தான் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ரிலேட்டிவ் யாருக்கு? ரிலேட்டிவா யாரை பொறுத்து நான் கண்டுபிடிக்கிறேன்? அப்போ RLVP இஸ் ஈக்குவல் டு என்னது? அப்போ RLVP இஸ் ஈக்குவல் டு P0 minus P divided by P0. P0 பேஸ் பண்ணி தானே நம்ம எழுதுகிறோம். ரைட்டா?
P0 பேஸ் பண்ணி தானே நம்ம எழுதுகிறோம் கரெக்டாக P0 மைனஸ் P டிவைடட் பை P0 ரைட்டா வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிறது குறையும் சூப்பர் குட் ஸோ அவ்வளோதான் தட்ஸ் இட் அப்போ இந்த கொஷினுக்கு என்ன பண்ணணும் the relative lowering of vapor pressure is defined as the ratio and divide lowering of vapor pressure அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு lowering of vapor pressure னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் to the vapor pressure of the pure solvent ரைட்டா ரேஷியோ யாருக்கு நடுவில் பார்த்தீங்களா lowering of vapor pressureக்கும் pure solventக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் சொல்லியிருக்காங்க கிளியர் இஸ் தட் கிளியர் சூப்பர் அடுத்த கொஷின் which bond is stronger sigma or pi sigma bond pi bond யார் ஸ்ட்ராங்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ we know that sigma or pi னா sigma bond தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுக்கு காரணம் என்ன பார்த்துடலாம் sigma bonds are stronger than pi bonds because sigma bonds are formed from bonding orbitals directly between the nuclei of the bonding atoms ரைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது ஸோ அப்போ டைரெக்டாக நியூக்ளியஸ்க்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆகிறது தான் இது சிக்மா பாண்டு அதே இது எக்ஸ்ட்ராவாக வெளியே ரைட்டா இஃப் த ஓவர்லேப் இஸ் ஃப்ரம் த அவுட் சைட் சரி நேராகவே வரைஞ்சிரு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இங்கேயும் பாண்ட் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி பை பாண்ட் ஸோ அப்போ பாருங்கள் ஆக்சியல் ஓவர்லேப் அலாங் த ஆக்சஸில் ஓவர்லேப் ஆக போகுது ஆக்சஸில் ஓவர்லேப் இவங்க ரெண்டு பேரும் என்னது ஆக்சஸில் ஓவர்லேப் ஆக போகிறாங்க சிக்மா பாண்ட் ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் பை பாண்ட் பிகாஸ் sigma bonds are formed from bonding orbitals directly between the nuclei of the bonding atom resulting greater overlap இல்லை சிம்பிளாக எழுதலாம் 2 மார்க்கில் தானே கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க sigma is stronger than pi bond the reason என்ன அப்படின்னா sigma bonds are axial overlapping அப்படின்னு எழுதினா போதும் pi bonds are lateral overlapping அதே ஆன்சர் போதும் அதுவே கிளியர் அந்த வார்த்தையே போதும் அதுதான் மெயின் ஆன்சர் ஒன்று ஸ்ட்ரெயிட்டு ஆக்சஸ் ஓவர்லேப் ஆக போகுது இன்னொருத்தவங்க along the lateral surface lateral overlap மேலே கீழே overlap ஆக போகுது அவ்வளோதான் Sabatier sentence reaction Sabatier sentenceனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு yes do you remember it Sabatier sentence reactant என்னது நம்மளோட reactant alkene double bond or triple bond யாரா வேணா இருக்கலாம் ரைட்டா நம்ம alkene எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு alkene எடுத்துக்கலாம் அடுத்த reagent Sabatier sentenceக்கு reagent என்னதுப்பா அதுக்கப்புறம் என்ன கண்டிஷனில் நடக்கணும் ப்ராடக்ட் என்னது இது எல்லாத்தையும் நீ எழுதுன்னு வச்சுக்கோ ஈக்குவேஷனு ஒன்று வேறு லெவலில் பிரித்து மேய விட்டுருவாங்க சூப்பராக ரியேஜென்ட் என்ன பண்ணணும் நிக்கல் யூஸ் பண்ணணும் நிக்கல் போட்டாலே இங்கே டெம்பரேச்சர் என்னது 298 கெல்வினில் நடக்கணும் ரைட்டா 298 கெல்வின் வெரி குட் ப்ராடக்ட் என்னது ஆல்கேன் ஸோ அப்போ எழுதலாமா நம்ம ஒரு ஆல்கீன் எழுதலாமா உனக்கு தெரிஞ்ச சிம்பிள் ஆல்கீன் கூட நீ எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரைட்டா இந்த மாதிரி CH3 ஈத்தீன் எடுத்துக்கலாம் ஈத்தீன் எடுத்து ஈத்தேன் கொண்டு வந்துட்டேன்னா கூட ஓகே தான் ரைட் ஸோ ப்ளஸ் H2 in presence of nickel with 298 Kelvin we get CH3 single bond CH3 ரைட்டா alkane form clear-ஆ ரைட்டா Sabatier sentence-னா இவ்வளோ எழுதுனா போதும் Sabatier sentence-க்கு இவ்வளோ எழுதுனா போதும் reactant alkene reagent nickel condition என்ன அப்படின்னா 298 Kelvin ப்ராடக்ட் வந்து alkene இதை தியரியிலலாம் உட்காந்து எழுதாது தியரி தான் இப்படி ஷார்ட்டாக எழுதியாச்சு ரைட்டா தியரியை தான் நம்ம இப்படி ஷார்ட்டாக எழுதிட்டோம் அதனால் இதுவே போதுமானது ரைட்டா திஸ் இஸ் ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் ஆமாம் ஹைட்ரஜனேஷன்னாலும் இதே தான் ரைட்டா ஹைட்ரஜன் ஆட் பண்ணுற ரியாக்ஷனும் இதே தான் அப்படி எழுதிக்கலாம் எக்ஸ்பிளைன் த டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம் இதே நீங்கள் லித்தியமுக்கும் எழுதிக்கிறேன்னா எழுதிக்கலாம் ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டேன் ரைட்டா அடுத்து பெரிலியமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பெரிலியம் இஸ் அ ஸ்மாலர் இன் சைஸ் ஜென்ரலாக நம்ம பார்க்குறப்ப மித்த எலமெண்ட்ஸோட அவங்களோட சைஸில் அவங்களோட ஏஜில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஃப்ளோரில் அந்த பீரியடில் இருக்கக்கூடிய மித்த எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பெரிலியம் இஸ் ஸ்மால் இன் சைஸ் இட் ஹாஸ் ஹை போலரைசிங் பவர்னா என்னது ஆப்போசிட்டில் இருக்கவங்கள தன்னை அடிமைப்படுத்துறதுக்கு தான் பேச்சு கேட்க வைக்கிற திறமை ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா போலரைசிங் பவர் இஸ் மோர்
its electronegativity is relatively high. Electronegativity என்ன அப்படின்னா relatively high, ரைட்டா? ஜென்ரலாக இருக்கிறோட electronegativity relatively high. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வாங்கினா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் போயிடும், அதனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ஹையாக இருக்க போகுது. ஹை அயனைசேஷன் என்தால்பி, அயனைசேஷன் என்தால்பி அதிகம். ஏன்னது அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து என்ன அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அல்லது வேலன்ஸ் ஷெல்லு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. வேலன்ஸ் ஷெல்லு கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. அடுத்து இன் வேலன்ஸ் ஷெல் வேக்கன்ட் டி ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் பெரிலியம். டி ஆர்பிட்டாலே இருக்காது. டி ஆர்பிட்டால் எப்போ தான் வரும்? தேர்டு ஷெல்லில் தான் வரும். பெரிலியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2, கரெக்டாக? பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா? பெரிலியமுக்கு Z = 4. அப்போ 1s2 2s2 மட்டும்தான் வரும். கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக எழுதிக்கலாம் இந்த 5 பாயிண்ட். Distinctive behavior of beryllium. Beryllium is small in size. Okay, right, clear? Good. என்னாச்சு இன்னைக்கு நம்ம ஏங்க நிறைய பேரை காணோம்? எஸ். அடுத்து, what is molar depression constant? Does it depend on nature of solute? First question, does it depend on nature of solute? Always the molar depression constant இருக்கணும் அல்லது colligative property. Colligative properties are always depends upon the number of solid particles, not the nature, right? Nature பொறுத்து கிடையாது, only the number of solid particles. Number of solid particles பொறுத்து தான் இருக்க போகுது. What is molar depression constant? Molar depression constant பொறுத்த வரைக்கும் molality is equal to 1. அப்போ molality 1 போட்டுட்டோம் அப்படின்னா delta TF is equal to என்ன வரப்போகுது? Delta TF is equal to KF, where this KF is called molar depression constant, is equal to the depression and freezing point for the 1 molar solution. KF is equal to என்னது? KF equal to எவ்வளோ ஃப்ரீசிங் பாயிண்ட் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறது, ரைட்டா? அதுக்கு கம்மியாக இருக்க போதும், ரைட்டா? ஸோ தென் KF is equal to depression in freezing point. KF எப்போ ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள், when molality 1 இருந்துச்சுன்னா, ஏன்னா டெல்டா எஃப் ஃபார்முலா என்னதுப்பா? T delta F, delta TF is equal to M into KF, ரைட்டா? KF into M, molality தான் வரும், அதில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எம்னு வரும். இப்போ M is equal to 1ன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு KF, ரைட்டா? கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். எஸ், வெரி குட் ஹரி, ரைட்? கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஸோ நோ, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் தி சொல்யூட். இதுக்கு ஆன்சர் நோ, ரெண்டாவது கொஸ்டின், ரைட்டா? கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், எஸ். இதே இது நம்ம பாயிலிங் பாயிண்ட் எடுத்தோம்னா புலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். தூங்கிட்டானுன்னு நினைக்கிறேன். நான் மண்டே கிளாஸ் இருக்குன்னு சொல்லலை, நான் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோலையுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். நான் மண்டே கிளாஸ் இருக்கும் அப்படின்னு நான் யூஸ்வலாக சொல்லுவேன். ஆனால் சனிக்கிழமை ஷெட்யூல் பண்ணிட்டாங்க, மண்டே காலையில் இருக்குன்றதை பார்த்துருப்பானுங்கன்னு நினச்சேன், நான் பார்க்கல. சரி, பரவாயில்ல. அடுத்த, வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா? ஹென்ரிஸ் லாவோட லிமிடேஷன்ஸ் என்ன? ஏன் ஹென்ரி லாவில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஹென்ரிஸ் லாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஓகே, எக்ஸாம் படிங்க. இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். உங்களுக்குலாம் எப்போ எக்ஸாமு? பவதாரணிக்கு, ஹரிக்கெலாம் எப்போ எக்ஸாம்? கீர்த்தி இருக்கியா? கீர்த்திக்கெலாம் எப்போ எக்ஸாமு? டு யூ ஆல் ஹாவ் எக்ஸாம் திஸ் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக்? இந்த வீக் கொஞ்சம் அட்டண்டன்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஆப் கிளாஸில் சொன்னேன்னா ஓகே, 18 17, அப்போ 18 17 அடுத்த வாரம் போயிடும். அப்போ இந்த வாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 13 ஓகே, நெக்ஸ்ட் வீக் தான். ஓகே, ஆமாம், நீ சொன்ன மதுரையில் ஏதோ போஸ்ட்போன் ஆகிடுச்சுன்னு. ஓகே, ரைட். ராஜு, நீ ஒரே கிளாஸ் எனக்கு தெரியும்டா. ஓகே, ரைட். அடுத்து, ஹென்ரிஸ் லா இஸ் அப்ளிகபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர். ஹென்ரி லா எங்கே இருக்க போது? ஒன்லி அப்ளிகபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர், ரைட்டா? ப்ரீ ஹாஃப் இயர்லியா? ஓகே, அடுத்த வாரம் நான் வந்து ஹாஃப் இயர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இந்த வாரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? 20ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கா எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி? ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபிசிக்ஸ்,
ப்ரீ ஹாஃப் இயர்லி ஃபார் 17th சம் 17th. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்லை நெக்ஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் வீக்னா எத்தனை 15 16 17ஆம் தேதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் மண்டே. எனக்கு அதான், ஏன்னா இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. 25 வரைக்கும் எக்ஸாம் இருக்கா, 23 மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 23 மேலே ஸ்டார்ட் பண்ணி என்றைக்கு முடிக்கிறது? ஏன்னா 25 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. 25 23 எனக்கு இந்த வாரமே அவனுக்கு என்ன நடத்துகிறதுன்னு தெரியல. எல்லாமே ஒரு தடவை நடத்தியாச்சு, திருப்பி என்ன நடத்துகிறதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அதாவது டாப் 10 கொஷின்ஸு, டாப் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸாக நம்ம பார்க்கலாம் இந்த வாரம் ஃபுல்லாக. 20 25 சரி பார்ப்போம் என்னென்னு. ரைட், பார்த்துக்கலாம். ஹென்ரிஸ் லா இஸ் அப்ளிகபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ரைட்டா, ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷரில் ஹென்ரிஸ் லா நம்மளால் அப்ளிகபிள் பண்ண முடியாது. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி அட் மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், திஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து, ஒன்லி லெஸ் சாலிபிள் கேஸஸ் ஒபே ஹென்ரி லா. ரைட்டா, லெஸ் சாலிபிள், நல்லா கரையக்கூடியதெல்லாம் ஹென்ரி லா ஒபே பண்ணுங்க. லெஸ் சாலிபிள், ரைட்டா, லெஸ் சாலிபிள் தான் என்ன பண்ண போகுது நம்மளுக்கு ஹென்ரிஸ் லாவில் ஆன்சர் இருக்கும். தி கேஸ் ரியாக்டிங் வித் சால்வெண்ட் டு நாட் ஒபே ஹென்ரி லா. ரைட்டா, ஸோ டிசால்வ் ஆகலாம் ஆனால் ரியாக்ட் பண்ணக்கூடாது. டிசால்வ் வேறு, ரியாக்ட் வேறு. கரெக்டாக, ஜஸ்ட்டு கரைஞ்சி தான் இருக்கணும். அவங்களோட ஸ்டேட்டை மாற்றிருக்கலாம், ஆனால் அவங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த சால்வெண்ட்டோட ரியாக்ட் பண்ணி வேற ஒரு புது காம்பவுண்டை உருவாக்கிடக்கூடாது. இன்றைக்கி 12th லைவ் கிடையாதுப்பா. தி கேஸஸ் ஒபேயிங் ஹென்ரிஸ் லா ஷுட் நாட் அசோசியேட்டட் ஆர் டிசோசியேட்டட். ரைட்டா, ஹென்ரி லா ஒபே பண்ணுறவங்க அசோசியேட்டும் ஆகக்கூடாதான், டிசோசியேட்டும் ஆகக்கூடாதான். அப்போனா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் 1 mole ஆஃப் KCl எடுத்து தண்ணியில் போட்டேன். என்ன வரும் எனக்கு அவுட்புட்டு? வாட் இஸ் அவுட்புட்? இதோட அவுட்புட் என்ன? 1 mole ஆஃப் KCl போட்டால் KCl வாட்டரில் போடுறேன். வாட் ஹேப்பன்ஸ்? 1 mole ஆஃப் KCl தண்ணியில் போட்டால் என்ன வரும்? டெய்லி கேப்சூலையே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன்டா, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குது அதுக்காக. ஆக்சுவலாக அது டெய்லி பண்ணணும். இன்னொன்று, நான் போர்டில் எனக்கு அந்த டேப்பில் நடத்த முடியல. இப்போ காலையில் வரேன்னா இதே மாதிரி நான் அப்போ திருப்பி இதுக்கும் வரணும். நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, முந்தின நாளே ரெக்கார்ட் பண்ணி போட்டுறணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஐ வில் டூ இட், டெஃபினட்டாக பண்ணிடலாம். ரைட்டா, K + Cl - நான் கொடுத்தது 1, ஆனால் எனக்கு கிடச்சிருக்கிறது பாருங்கள் 1 mole ஆஃப் K + 1 mole ஆஃப் Cl. அப்போ என்னது, இந்த இடத்துல எனக்கு இந்த பக்கம் 2 moles வருது, இந்த பக்கம் 1 mole இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு, டிசோசியேட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு, டிசோசியேட். வேறஸ் CH3COOH இருக்குல்ல, இதை நான் தண்ணியில் போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இல்லை இந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இட் செல்ஃப் கெட் டைமர். ரைட்டா, திஸ் இஸ் அ டைமரிக் சொல்யூஷன். ரைட்டா, அசிட்டிக் ஆசிட் வந்து டைமரிக் சொல்யூஷன். இது என்னது, டைமர் ஆகுது. டைமர்னா என்னது அர்த்தம்? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேர்ந்துடுறேன். நான் போடுறப்போ 1 mole இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு CH3COOH இருக்குன்னு நான் நினச்சா, உள்ளே போய் பார்த்தா என்ன இருக்குது, 2 CH3COOH சேர்ந்து ஒன்று மாறிடு. உள்ளே இருக்கவங்க டைமர் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி சேரிடுறாங்க. ரைட்டா, இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF கொடுத்துடலாம்ப்பா. டோன்ட் வரி, ஐ வில் அப்லோட் இட். தி கேஸஸ் ஒபேயிங் ஹென்ரிஸ் லா ஷுட் நாட் அசோசியேட் ஆர் டிசோசியேட் while dissolving in the solvent. ரைட்டா, சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிறப்ப என்ன பண்ணக்கூடாது, அவங்க அசோசியேட்டும் ஆகக்கூடாது, டிசோசியேட்டும் ஆகக்கூடாது, அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சூப்பர் கொஷின், நிறைய டிஸ்ட்ரிக்டில் இது ரிப்பீட்டடாக இருக்குது. ரைட்டா, CH4NH3H2O. The central atom undergoes sp3 hybridization. இவங்க 3 பேருமே ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp3 தானே. CH4 என்னது, 4 பாண்ட் பேர் இருக்குமா, 4 பாண்ட் பேர் இருக்குமா. ஸோ அப்போ இது என்ன ஹைப்ரிடைசேஷன், sp3 ஹைப்ரிடைசேஷன். இது என்ன ஷேப்னு சொல்ல முடியுமா? என்ன anyone tell me what is the shape of this compound? நான் எங்களுக்கு வரைஞ்சிருக்கேன்ல, இது என்ன ஷேப்னு சொல்ல முடியுமா? அடுத்து NH3 நைட்ரஜன், அடுத்து ஆக்சிஜன். ரைட்டா, 4 பேருமே என்ன அப்படின்னா 3 பேருமே ஒரே மாதிரி. வெரி குட், டெட்ராஹைட்ரல். இட்ஸ் கோயிங் டு பி டெட்ராஹைட்ரல் தான். 4 பேருமே ஒரே மாதிரி தானே இருக்காங்க. 4 பேரோட ஜாமெண்ட்ரி ஒன்று தான், ஆனால் ஷேப் தான் வேறு வேறு.
ஜாமெண்ட்ரி இருக்கப்போ லோன் பேரையும் சேர்த்து எடுத்துக்கணும். வேறு ஷேப் கன்சிடர் பண்ணுறப்ப நம்ம லோன் பேரை எடுத்துக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இதோட ஷேப் என்னது? இது டெட்ராஹைட்ரல், ரைட்டாக? இது ஷேப்பும் டெட்ராஹைட்ரல் தான். இது பிரமிடல் ஷேப். மேலே எதுவுமே இருக்காது, மேலே இருக்கிறத விட்டுருங்க. இது மட்டும் பாருங்கள், இப்படி தூக்கிட்டு இருக்கா, இது மட்டும் இப்படி தூக்கிட்டு இருக்கல. ஸோ அப்போ இது பிரமிடல். இது பார்த்திங்க அப்படின்னா இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வளைஞ்சு போயிருக்காங்க பாருங்க, இவங்க 2 பேரும் வளைஞ்சு போயிருக்காங்க. ஸோ அப்போ பென்ட் ஷேப். அப்போ காரணம் என்னது? பிகாஸ் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான். அப்போ அக்கார்டிங் டு வெஸ்பர் தியரி, வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, ரைட்டா? வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, H2O has 2 lone pairs, so it repels the bond pair, ரைட்டா? லோன் பேர் 2 இருக்குல்ல, இந்த லோன் பேர் இந்த பாண்ட் பேர் என்ன பண்ண போதான்? பயங்கரமாக புஷ் பண்ண போதான், பயங்கரமாக புஷ் பண்ண போகுது, ரைட்டா? அப்போ பயங்கரமாக புஷ் பண்ணுறதுனால மச் மோர் அண்ட் மேக்ஸ் த பாண்ட் ஆங்கிள் ஷார்ட்டர். ஆக்சுவலாக டெட்ராஹைட்ரலோட ஆங்கிள் என்னன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் த பாண்ட் ஆங்கிள் ஆஃப் டெட்ராஹைட்ரல்? ஆக்சுவல் பாண்ட் ஆங்கிள். வாட் இஸ் த யூஷுவல் பாண்ட் ஆங்கிள்? வாட் இஸ் த பாண்ட் ஆங்கிள் ஆஃப் டெட்ராஹைட்ரல்? உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன எக்ஸாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தானே போட்டுட்ருக்கோம். பாண்ட் ஆங்கிள் என்னது? பாண்ட் ஆங்கிள் என்னது? 109°.4, ரைட்டா? 109.4, 109.4 அல்லது 109.5, 48 எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம 109.5 வச்சுக்கலாம், ரைட்டா? 109.5 வச்சுக்கலாம், சரியா? ரைட். அடுத்து பாருங்கள். ஸோ அப்போ 104.5க்கு சுருங்கு தான். 2 லோன் பேர் இருக்கனால என்ன பண்ணுதான்? சுருங்குது, ரைட்டா? 109.28 கூட வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 109 பாயிண்ட் சம்திங், அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுது? சுருங்குதான். லோன் பேர் இருக்கனால சுருங்குது. NH3 has 1 lone pair, so that repels 3 bond pair but not much effectively. அதாவது ஆக்சிஜன் மேலே இருக்க வாட்டர் மாலிக்யூலில் இருந்த அளவுக்கு ரிப்பல்ஷன் இங்கே இருக்காது, ஏன்னா இங்கே ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அதை விட கம்மியாக தான் இருக்க போது. அண்ட் ஸ்ட்ராங்லி as 2 lone pairs of water repel 1 pair. ஸோ அப்போ பாண்ட் ஆங்கிள் என்னது? இங்கே 107. அடுத்து சிமிலர்லி மீத்தேன் மாலிகூல்ஸ் ஹாவ் நோ லோன் பேர். மீத்தேன் மாலிகூல்ஸில் லோன் பேரே கிடையாது. பாண்ட் பேர் ரிப்பல்ஸ் ஈச் அதர். பாண்ட் பேர் அவங்களுக்குள்ளேயே ரிப்பல் ஆகிட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஈக்குவலாக கொஞ்சம் 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 தள்ளி தள்ளி இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி தள்ளி தள்ளி இருக்கிறனால என்ன அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 109.28, சரியா? ஓகே. என்ன கீர்த்தி, கொஞ்ச நேரம் ஆளே காணோம், எங்கே போயிட்டீங்க? லாங் மேரத்தானு. என்ன மேரத்தான்? லாங் மேரத்தானு என்ன டாபிக், என்ன வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். என்ன டைமிங்கில் என்ன மாதிரி அப்படின்றத சொல்லுங்கள். சஜஷன்ஸ், கிவ் மீ சஜஷன்ஸ். என்ன டேட்டில், அப்ராக்சிமேட்டாக எந்த டேட்டில் வச்சுக்கலாம்? ஏதாவது சண்டே மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, சண்டே முடியாது. சாட்டர்டே நைட்டு சொல்லுங்கள், இல்லை சாட்டர்டே சாயங்காலம் பெய்டு பேட்சுக்கு இருக்கீங்க கிளாஸு. சண்டே ஏர்லி மார்னிங் சொல்லுங்கள். சண்டே ஏர்லி மார்னிங், சாட்டர்டே நைட்டு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சொல்லுங்கள் என்ன டைம் வேணும்? கீர்த்தி எங்கே போனீங்க? கொஞ்சம் நேரம் ஆளே காணோம். ரைட். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. வெரி ஈஸி கொஷின், ரைட்டா? வெரி வெரி ஈஸி கொஷின். அடுத்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் ஆர் பெராக்சைடு எஃபெக்ட் வித் அன் எக்ஸாம்பிள், ரைட்டா? ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் எதுவும் சொல்ல போகிறாங்க, ரைட்டா? வச்சுக்கோங்க, ரைட்டா? கம்பல்சரி ப்ராப்ளமா? ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போர்ஷன் மாறும். சாட்டர்டே நைட் ஆல் சாப்டர்ஸ் இன் 1 ஷாட். வேறு லெவலில் எப்படி டக் ஒரு லைனில் டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு. ஆல் சாப்டர்ஸ் இன் 1 ஷாட். ஆல் சாப்டர் எப்படி 1 ஷாட்டில் பார்க்குறது? ஒன்று உனக்கு வந்து இந்த வீக்லேயே நேமிங் ரியாக்ஷன் வந்துடும். கம்பல்சரி ப்ராப்ளம் மட்டும்தான் நம்ம இன்னும் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன், கரெக்டாக? கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல. சாட்டர்டே நைட் எப்படியும் கிளாஸ் வச்சுக்கலாம், ஆனால் அது என்ன கிளாஸு பார்த்துட்டு சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். ஆல் சாப்டர் 1 ஷாட்டில் எப்படி 5 சாப்டர்லாம் 1 ஷாட்டில்? 14th சாப்டர்லாம் பார்த்தேன். 14th சாப்டரில் 10 கொஷின் பார்க்குறதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. 5 சாப்டர் இன் 5 hours. தம்ப்நெயில் டைட்டில்லாம் நல்லா தான் இருக்குது. 5 சாப்டர் இன் 5 hours கண்டிப்பாக முடியாதுல்ல.
எப்படி முடியும்? எக்கச்சக்க கொஷின்ஸ் இருக்குல்ல. 5 chapters in 5 hours நம்ம கொஷின்ஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சாப்டர் 1 மணி நேரத்தில் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. டுடே ஈவினிங்லாம் கிளாஸ் கிடையாது. நாளைக்கு ஈவினிங் தான் உனக்கு கிளாஸ் இருக்குது. டுடே ஈவினிங் கிளாஸ் கிடையாது. அப்படி வேணால் சொல்லலாம். ஒரு சாப்டர் 5 hours சொல்லலாம். ஏன்னா அப்படி வேணால் டைம் ஆகும் கொஞ்சம். ஏன்னா நம்ம பாடம் 14th சாப்டர்லாம் அந்த மாதிரி படமாக இருக்குது. 2 மணி நேரம் வச்சு நம்மளால் முடிக்க முடியல. பிடிஎஸ் ஆர்மி, நீங்கள் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் நடந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் நான் போட்டிருக்கேன் கம்பல்சரி சம்ஸ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எக்ஸாமை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. சரியா? சரி, டெஃபரெண்ட்டாக நான் யோசிக்கிறேன். என்னாச்சு கீர்த்தி மெசேஜ், ஒரு மெசேஜை போட்டு ஆளை காணும் கீர்த்தியா? ப்ராப்ளம் ஏன்னா சரி, நான் என்னென்ன வி வில் நோட் டவுன். நான் நோட் பண்ணியிருக்கேன். ஐ வில் சேஞ்ச் த ஷெட்யூல். நான் வேறு ஒரு பிளானில் ஷெட்யூல் போட்டிருந்தேன். மேரத்தான் கேட்குறீங்க. மேரத்தான் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ரைட்டா? டுவெல்த் போர்ஷன் ஆனால் 11th கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டா? டுடே மேக்ஸ் டெஸ்ட். ஓகே. மிஸ்டர் இன்க்ரெடிபிள். டே உனக்கெல்லாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. இந்த ஐடியெலாம் பார்த்து. அம்மாடி, உன் பேர் என்ன? இருக்கீங்களா? சரி, ஓகே, ரைட். பார்க்கலாமா? எக்ஸ்பிளைன், ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆன்டி மார்கானிக் ரூல் ஆர் பெராக்சைடு எஃபெக்ட். ஆன்டி மார்கானிக் ரூல் ஆர் பெராக்சைடு எஃபெக்ட். சரியா? கவனிங்க. In the presence of peroxide, addition of HBr to unsymmetrical alkenes like propenes takes place contrary to the Markovnikov rule. In presence of peroxide, first விஷயம் இது, presence of peroxide தான் இந்த reaction நடக்க போகுது. This reaction is going to happen in presence of peroxide. ஈஸ்வர், yes. Addition of HBr, right? Addition of HBr to the unsymmetrical alkenes. Unsymmetrical alkenes ஒவ்வொரு வார்த்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். ரைட்டா? கவனிங்க. பெராக்சைடு என்னது? H2O2 நம்ம ஆட் பண்ணோம். பெராக்சைடு என்னது? H2O2 நம்ம ஆட் பண்ண போகிறோம். யாரோட ஆட் பண்ண போகிறோம்? H2O2 with HBr. Addition of HBr. HBr யாரோட ஆட் பண்ண போகிறோம்? டபுள் பாண்ட். அது என்ன டபுள் பாண்டு? அன்சிமெட்ரிக்கல் டபுள் பாண்ட். அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனோட. அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்னா என்ன இப்போ நம்ம பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா டேக்ஸ் பிளேஸ் கான்ட்ரரி டு மார்கானிக் ரூல். கான்ட்ரரினா என்னது? மார்கானிக் ரூலுக்கு ஆப்போசிட்டாக அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு தலைகீழாக பண்ணுற மாதிரி என்ன பண்ண போகுது? ரியாக்ஷன் நடக்க போகுது. அதனால தான் அது பேர் என்னது? கான்ட்ரரி டு த மார்கானிக் ரூல். திஸ் ஹேப்பன்ஸ் ஒன்லி வித் HBr. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி வித் HBr, நாட் வித் HCl ஆர் HI. HClோடையோ HIயோடையோ இது நடக்காது. HBrோட மட்டும் தான் நடக்கும். திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் பெராக்சைடு ஆர் காரஷ் எஃபெக்ட் ஆர் ஆன்டி மார்கானிக் சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் என்னது? டபுள் பாண்டுக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. டபுள் பாண்டுக்கு 2 பக்கம், இந்த பக்கம் பாருங்கள் 2 கார்பன் காம்பவுண்ட் இருக்குது, இந்த பக்கம் 1 கார்பன் தான் இருக்குது. வேர் திஸ் இஸ் சிமெட்ரிக்கல் ஆல்கீன். CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. இது சிமெட்ரிக்கல் ஆல்கீன். டபுள் பாண்டுக்கு இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. வேறு டபுள் பாண்டுக்கு இந்த பக்கமும் வேறு மாதிரி இருக்குது. டபுள் பாண்டுக்கு இந்த பக்கம் CH இருக்குது, டபுள் பாண்டுக்கு இந்த பக்கம் CH2ன்னு இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க? HBr. ரைட்டா? இவங்ககிட்ட என்ன பண்ண போகிறேன்? நான் HBr ஆட் பண்ண போகிறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O. டெல் மீ, ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகும்? Br எங்கே ஆட் ஆகும்? சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகும்? ஹாலஜன் Br எங்கே ஆட் ஆகும்? மார்கானிக் ரூலில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் கோஸ் டு மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். கரெக்டாக இல்லையா? வீடியோ இஷ்யூவா? ஒரு தடவை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, செக் பண்ணுங்க. என்ன ஆன்சர்டா? யார் யாரோட போவா? யார் யாரோட சேர போகிறாங்க? ரைட்டா? இது ஆப்போசிட்டாக வேலை செய்யும். எஸ், கரெக்ட். ஆப்போசிட்டாக
மார்கானிக் ஆஃபோட ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அப்போ ஆப்போசிட் மார்கானிக் ஆஃபில் நீங்கள் இங்கே ஹைட்ரஜன் இங்கே பிஆர் ஆட் பண்ணுவீங்க. இப்போ இது ஆன்டி மார்கானிக் ஆஃப் அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஹைட்ரஜன் இங்கே பிஆர் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ரைட்டா? மார்கானிக் ஆஃப் படி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அங்கே ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவோம் யூஸ்வலாக மார்கானிக் ஆஃபில். இது ஆன்டி மார்கானிக் ஆஃப் அப்போ ஆப்போசிட்டில் போடுங்க. அப்போ CH3 CH2 CH2 Br. சரியா? this is how ரைட்டா? இப்படி தான் ஆட் பண்ணணும். கிளியரா? H இன் ஹையஸ்ட் மாலிக்யூல் கார்பன் வந்து மார்கானிக் ஆஃப், ஆன்டி மார்கானிக் ஆஃப்னா ஆப்போசிட்டாக போடணும். சரியா? ஆன்டி மார்கானிக் ஆஃப்னா ஆப்போசிட்டாக போடணும். சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். ரைட்டா? இது நான் ஒரு பாயிண்ட்டை கட் பண்ணிட்டேன், 5 பாயிண்ட் எழுதுறேன். நம்மளுக்கு புக்கில் நம்மளோட கொஷின் பேப்பரில் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. சரியா? பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஆஃப் த சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. ரைட்டா? அதுக்கு காரணம் என்னப்பா, எப்படி உங்கள் 2 பேருக்கு ஒன்றா இருக்கும்? ரீசன் என்னது? ரீசன் 2 வேர்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியுமா? வாட் இஸ் த ரீசன்? எதனால் இவங்க 2 பேரோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ சேமாக இருக்க போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த ரீசன்? What is the reason? Because they have a diagonal relationship. Right? They have diagonal relationship. Very good. Diagonal relationship. BeCl2 and AlCl3 form dimeric structure. Dimeric என்னதுப்பா? அவங்களுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, ஒன்னோட ஒன்று சேர்ந்துருவாங்க. ரைட்டா? டைமரிக் ஸ்ட்ரக்சர். டைமரிக். ரைட்டா? அச்சுதாவையாக புது பேராக இருக்குது, இப்போ தான் வராங்க. போத் ஆர் சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். ரைட்டாக 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஆர்கானிக் சால்வெண்ட்டில் கரைஞ்சிருவாங்க. அண்ட் ஆர் ஸ்ட்ராங் லிவிஸ் ஆசிட். ஆசிட் அர்த்தம் டெண்டன்சி டு டொனேட் அ ப்ரோட்டான் ஆர் அக்செப்ட் அ ப்ரோட்டான். லிவிஸ் ஆசிட்னா எலக்ட்ரானை ப்ரோட்டானை வாங்குமா இல்லை ரிமூவ் பண்ணுவாங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ல தாங்களே, அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒன்றுமே பண்ண முடியாது, ஆடை ஒன்றுமே பண்ண முடியாது. அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. எஸ், ஸ்ட்ராங் லிவிஸ் ஆசிட் என்னது? A for acid, A for acceptன்னு சொல்லி கொடுத்தனே இல்லையா? A for acid, A for accept. சரியா? acid which accepts proton. ஓகே ரைட். அடுத்து BE, அதாவது லிவிஸ் ஆசிடை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஆசிட்னா நம்ம H+ கொடுக்குதுன்னு படிச்சிருப்போம். இங்கே ஆப்போசிட்டாக நம்ம பார்க்கணும். ரைட்டா? பெரிலியம் அண்ட் அலுமினியம் அயான்ஸ் ஹேவ் a strong tendency to form complexes. 2 பேருமே என்னது, காம்ப்ளெக்ஸ் நல்லா ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெரிலியம் டெட்ராஃப்ளூரைடு, பெரிலியம் அலுமினியம் ஹெக்ஸாஃப்ளூரைடு அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்ம் பண்ண போகிறாங்க. 2 பேருமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி BeO, அடுத்து AlOH3 ஆர் ஆம்ஃபோட்டோரிக் இன் நேச்சர். ஆம்ஃபோட்டோரிக்னா என்னது? ஒன்று ஆசிடாக இருக்கணும் இல்லை பேஸாக இருக்கணும். ஆம்ஃபிபியன் என்னது? இன்னும் வெட்ட எக்ஸாம் டைம் டேபிளே கொடுக்கலையா? எந்த டிஸ்ட்ரிக்டா அது? ஆம்ஃபோட்டோரிக்னா தே ஹேவ் அ டெண்டன்சி ஆஃப் போத் ஆசிட் அண்ட் பேஸ். ஆசிடோட டெண்டன்சியும் இருக்க போது, பேஸோட டெண்டன்சியும் இருக்க போகுது. ஆசிட் அண்ட் பேஸ் போத் 2 பேருமே. ஓகே ரைட். ஆக்ட் அஸ் ஆசிட் அண்ட் பேஸ். அடுத்து எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் O2 மாலிக்யூல் வித் MO டயக்ராம். O2 மாலிக்யூல் வித் MO டயக்ராம் கடன்னு வரைஞ்சிடலாமா? எஸ், O2 மாலிக்யூல் வித் MO டயக்ராம் பார்க்கலாம். யாரெல்லாம் நான் சொல்கிற மாதிரி வரேன், என்னென்ன மிஸ்டேக்லாம் விடுவீங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன். கவனமாக கவனித்து அந்த மிஸ்டேக்லாம் நீ உன்னோட எக்ஸாமில் பண்ணிடாதீங்க. சரியா? ரைட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எனர்ஜி டயக்ராம். நான் சொல்கிறேன் 2 பக்கமும் எனர்ஜி டயக்ராம் போட்டுக்கோ, யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் O2ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். EC ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 2p4. கரெக்டாக? ஆக்சிஜன் ஆட்டமிக் நம்பர் 8ல் 1s2 2s2 2p4. ரைட்டா? என்னடா வாட்டரோட pH 7 which means நியூட்ரலா? எங்கடா திடீர்னு போனேன் ஹரி, ஏதோ சொல்லிகிட்டு இருக்க திடீர்னு. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கமும் ஒரு ஆக்சிஜன். ரைட்டா? யூ ஹேவ் டு ரைட். இதெல்லாம் நிறைய பேர் எழுதவே மாட்டாங்க. ரைட்டா? ஓன்னு போட்டு அது அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்னு எழுதணும்.
ஓன்னு போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும், அட்டாமிக் ஆர்பிட்டால். அப்போ நடுவில் O2 தட் இஸ் மாலிகுலர் ஆர்பிட்டால் MO, அதுக்கப்புறம் இங்கேயும் O, தட் இஸ் ஆல்சோ AO அட்டாமிக் ஆர்பிட்டால். இதெல்லாம் எழுதியிருக்கணும், இதெல்லாம் கவனமாக எழுதிருங்க. இதெல்லாம் எழுதாமல் எழுதுனீங்கன்னா தப்பாயிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு பாக்ஸ் போடணுமா, 2sக்கு மட்டும் வரைஞ்ச போதும். ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒரே நேரத்தில், ரெண்டு பேரும் நேராக இருக்க மாதிரி வரைங்க. இது எது கார்பன் மோனாக்சைடு வரைகிறப்ப அப்படி வரையக்கூடாது, ரைட்டா? கார்பன் மோனாக்சைடு வரைகிறப்ப ஓகே ஆம்போட் அதுக்கு சொன்னீங்க, குட். சரியா? அதுக்கு அடுத்து என்ன வரும், ஆக்சிஜனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குல்ல. ஆக்சிஜனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் கேஸ்ப்பா, பி ஆர்பிட்டாலில் ஆக்சிஜனுக்கு மட்டும் கீழே எத்தனை பாக்ஸ் வரும், மேலே எத்தனை பாக்ஸ் வரும்? ஞாபகம் இருக்கா சொல்லி கொடுத்தது? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆக்சிஜனுக்கு மட்டும் வித்தியாசமாக வரும் நம்ம பார்த்தோம். என்ன வரும், கீழே எத்தனை பாக்ஸ் வரும்? ஃபஸ்ட் என்ன வரும், எஸ் கார்பன் மேலே ஆக்சிஜன் கீழேன்னு வரும். இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாமா? ஓகே, நல்லா எழுதிட்டு வாங்க. 1 2 ஃபஸ்ட்டு 1 மேலே 1 கீழே 1. எங்கே 1 போடணும், மேலே 1 போடணுமா கீழே 1 போடணுமா? எங்கே 1 எங்கே 2 போடணும்? ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் 2 பாக்ஸ். சரியா? கிளியரா? கரெக்டா? ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட போகிறோம், அதுக்கப்புறம் 2 பாக்ஸ் போடுறோம். கீழே 1 2. மேலே அஸ் யூஷுவல் மேலே ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் 2 பாக்ஸ். அது அப்படியே தானே இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை, அது அப்படியே இருக்க போகுது. கிளியரா? 1 2 2 1. எஸ், குட். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாமா? இந்த கொஷின்லாம் எழுதாமல் விட்டுறாது, இதெல்லாம் ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எழுதாமல் விட்டு அப்புறம் மார்க் கம்மியாயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்காதிங்க. இன்னும் இதில் டீட்டெயில்ஸ் எழுதணும். இதை மட்டும் வரைஞ்சா பார்த்தாது. இது என்னது, இது 1s2 ரைட்டா? 2 எலக்ட்ரான் இருக்குமா, அப்போ 1s2. இதுவும் 2 எலக்ட்ரான் இருக்கும், 1s2. இது என்னது, சிக்மா 1s. எத்தனை எலக்ட்ரான் வரப்போகுதுங்க, 2 2 வந்துருச்சு. அப்போ இதில் 2 எலக்ட்ரான் போட்டுடலாம், 2s. இதுலேயும் 2 எலக்ட்ரான் போடலாம். அப்போ இது சிக்மா ஸ்டார் 1s2 ரைட்டா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? வேறு யாருக்கும் வீடியோ லேக் ஆகுதா? வேறு யாருக்காவது வீடியோ லேக் ஆகுதா செக் பண்ணி சொல்லுங்கள். அது மட்டும். அடுத்து இங்கே 4 இருக்குல்ல, அப்போ என்னது 1 2 3 4. இது என்னது, அப்போ 2p4. இங்கேயும் 2p4. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே இருந்தீங்க, இதுலேருந்து 1 இதுலேருந்து 1, அதுக்கப்புறம் இதிலேருந்து 1 இங்கே 1 போடணும். அதுக்கப்புறம் தான் மொத்தம் 4 + 4 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இங்கே 2 போடுங்க, இதில் 1 1 போடணும். ஓகே ரைட். டாட்டட் லைன் இஸ் ப்ரிஃபரபிள். டாட்டட் லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டாலும் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் எது போட முடியுமோ போட்டுக்கோ, ரைட்டா? டாட்டட் லைன் வந்து ப்ரிஃபரபிள், அப்படி தான் நம்மளோட புக்கில் இருக்குது. அதனால் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஆஸ் இட் இஸ் இன் அ புக், அதுதான் பெட்டர். இப்போ என்ன பண்ணணும், இது பேர் என்னது, இது பேர் என்னது, பை 2p(z) பை 2px. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? இதோட ஒன்றுது கீழே இருக்கிறதுக்கு சிக்மா 2px. இதில் சிக்மா 2px, சிக்மா 2px. அப்போ இது என்னவாக இருக்கும், பை 2py2 பை 2pz2. மேலே இருக்கிறதும் திருப்பி அதே பை தானே இருக்க போகுது. ஆனால் என்னது, பை ஸ்டாராக மாறிடும். பைக்கு பதிலாக பை ஸ்டார் 2p1 பை ஸ்டார் 2pz 1. சரியா? 2pz 1 2pz பையில் சிக்மா, சாரி சிக்மா இட் இஸ் சிக்மா
இதுவும் சிக்மா, சிக்மா ஸ்டார் சிக்மா. சரியா, பை கிடையாது, சிக்மா சிக்மா. இப்போ என்ன பண்ணணுமா, ஈசி ஆஃப் O2 மாலிக்யூல், O2 மாலிக்யூலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். O2 மாலிக்யூலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணணும்? O2 மாலிக்யூலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே பை தான் வருமோ? என்னாச்சு, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கேன்னா. ஸோ 2 இருந்தால் பை தானே? ஆமாம், பை 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 தான். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்றது அப்படியே இங்கேருந்து இந்த சிக்மா இதெல்லாம் இருக்குல்ல, அது எழுதணும். ரைட்டா, டாப் பாக்ஸ் தான் சிக்மா. ரைட் ரைட் ரைட், எக்ஸுக்கு தான் சிக்மா. கரெக்ட், ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்மா 1sல 2 எலக்ட்ரான், அடுத்து சிக்மா ஸ்டாரு 1sல, சிக்மா ஸ்டார் 1sல 2 எலக்ட்ரான், அடுத்து சிக்மா ஸ்டார், அதுக்கப்புறம் சிக்மா 2s. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. டீனோ இங்கே என்ன அப்படின்னா 1s2 இல்லை, இது வந்து 2s2. 1s2க்கு நம்ம டயக்ராமே வரைய மாட்டோம். கரெக்டாக, இது எல்லாமே 2s2, ஆனால் நான் 1s2ன்னு போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் என்ன பண்ண, அடுத்து வரிசையாக இங்கே இருக்க வேல்யூ எல்லாம் அப்படியே வரிசையாக என்ன பண்ணுங்கள், மேலே எழுதிட்டே போகணும். மேலே எழுதிட்டே போகணும் அப்படின்னா கிளியராக நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். கிளியராக, ரைட், 2s2. ஸோ அதுக்கப்புறம் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம். பாண்ட் ஆர்டர் என்னது, அது எழுத போகிறோம். பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு NB minus NA/2. NB minus NA/2 என்னது, NBயில் 10 வரும், NAயில் 4 வரப்போகுது, டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். இல்லை, இங்கே 6 வரும். அப்போ 4 2, பாண்ட் ஆர்டர் 2ன்னு வரப்போகுது. அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ திஸ் இஸ் பேராமேக்னெட். அவ்வளோதான், சரியா, that's it. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா உனக்கு நேமிங் ரியாக்ஷன் தான். ஸோ நேமிங் ரியாக்ஷன் ஈனா செஞ்சிடலாமா? நேமிங் ரியாக்ஷன் ஈனா எழுதிடலாம். ரைட்டா, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேனா என்ன? ஓகே, பை தான். சரியா. ஸோ நேமிங் ரியாக்ஷன் அந்த 3மே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு காலையில் again we will meet. டுடே ஈவினிங் எதுவும் கிளாஸ் இல்லை. டுடே ஈவினிங் 9th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது, அப்புறம் 10th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. சரியா, அதனால் டுமாரோ வில் மீட். ஓகே. ஸோ நாளைக்கு காலையில் நம்ம ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன், ப்ராப்ளம்ஸாக இருக்கும். இல்லைனா ஐ வில் அப்டேட் யூ. ரைட்டாக அவனுக்கு வந்துடும், பார்த்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்துடுங்க. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். டாடா, பாய். ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஈவினிங் முடிஞ்சால் ஐ வில் ஜஸ்ட்